ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக மா விவசாயிகளிடமிருந்து மாங்கனிகளை உடனடியாக கொள்முதல் செய்ய மாங்கூழ் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியது. தமிழக அரசின் இந்த அறிவிப்பிற்கும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் இந்த முன்னெடுப்பிற்கும் விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். அதனை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர எல்லை பகுதிகளில் முழுமையாக மா விளைச்சல் அதிகரித்திருக்கிறது. இந்த மா பயிரிட்டிருக்கிற விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு பருவமழை குறித்த காலத்தில் பெய்த காரணத்தினால் மா விளைச்சல் இன்றைக்கு கூடியிருக்கிறது. 2 ரூபாயிலிருந்து 3 ரூபாய்க்கே பெங்களூராவை எடுத்துக்கொள்வதும் வாங்குவதற்கு ஆள் இல்லை என்ற நிலை இன்றைக்கு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாவுக்கான விலையை பெங்களூரா போன்றவருக்கு 8 ரூபாயும் மற்ற ரகங்களுக்கு 12 ரூபாய் என விலை நிர்ணயித்திருக்கிறார்கள். அதை போல தமிழக அரசு எங்களுக்கு மாவு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலையாக 8 ரூபாய் அல்லது 12 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். மாவு அதிகமாக மாம்பழம் விளைந்திருக்கிற காரணத்தினால் அரசு கொள்முதல் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களை போன்ற விவசாயிகளுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப கவலையாக இருக்குது. மாங்காய் அறுக்கிற காசு கூட வர மாட்டேங்குது, கூலி ஆளுக்கும் காசு வர மாட்டேங்குது. இதை நம்ம கஷ்டப்படுறதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. மாங்காய் ரொம்ப அறுக்காமல் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்காக கொஞ்சம் மானியமும் கொடுத்தா தமிழக அரசு இதுக்கு விவசாயம் மேலே கவனம் செலுத்தி மானியம் கொடுத்து இவங்களுக்கு கொஞ்சம் இந்த முறை காப்பாற்றி விட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோங்க. கூலுக்கு எடுக்கிறேன்னு சொன்னாங்க, நான் எடுக்கிறாங்களே இல்லை தெரில. ஆனால் இருந்த போதிலும் மார்க்கெட் ரொம்ப டவுனு, விவசாயிகளுக்கு நிறைய லாஸ். இதில் வியாபாரம் 5 ரூபா 4 ரூபா 3 ரூபா சொல்கிறாங்க. இதனால் விவசாயிங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி பொசிஷனில் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரிலண்ணா. ரொம்ப லாஸ்ண்ணா வியாபாரத்தில், மாங்காய் வியாபாரத்தில். கவர்மெண்ட்டு இதுக்கு எதனா ஒரு ஹெல்ப் நஷ்டீடு வழங்கினா நல்லா இருக்கும். நம்மளுக்கு தொழிலே மா வியாபாரம் தான்ண்ணா. நிறையா முதல்ல போட்டு நிறையா லாஸில் இருக்குது. வருங்காலத்தில் எதனா விற்குமான்னு எதிர்பார்த்தா ஆனால் அது விற்கலை. அதுக்கு கவர்மெண்ட்டு தான் எதனா ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும். அதுதான் உண்மை. லேபர் நம்ம ஆளுங்களே எடுத்துன்னு போயிட்டு எல்லாம் எடுத்துன்னு வராங்க. ஜூஸ் வெடிக்க காமிச்சா 5 நாள் 6 நாள் வண்டி வரதில்லை. மாங்காய்லாம் அப்படியே பழுத்தி ஒழுகி நிற்கிது. ஜூஸ் அழுகி அது ஏன்னா விலையை அமிச்சு அப்படியே விலையை குப்பையில் எடுத்து விசாட்டுறாங்க. இங்கே மண்டிலலாம் ஒரு நாளைக்கு 5 டன் 6 டன் எடுத்துன்னு போய் விலையை விசாட்டுறோம். ஒன்றும் இழுப்பு இல்லை. 2 ரூபா கேட்குறதும் ஆள் இல்லை. மாங்காய் அந்த மாதிரி இருக்குது நிலமை. லேபருக்கு வாடகை அதுக்கு சரியாக்குது. ஒன்றும் வியாபாரி ஒன்றும் தலை வைக்க நிற்கிற மாதிரி இல்லை. எல்லாம் சவுந்து போய்க்கிறாங்க ஆளுங்க. வியாபாரிங்க விவசாயம்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டமான நிலையில் நின்றுக்குது. வியாபாரிங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதே மாதிரி நிலைமை போனால் வியாபாரிங்கள்லாம் என்ன ஆகுவாங்கன்னே தெரியல. ரொம்ப சூழ்நிலைலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த வருஷம் இது வருஷம் அதே மாதிரி ஆயின் போயிருந்தால் 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் அவ்வளோதான். அவங்க ரீசன் அப்படி தான் போய்ட்டு இருக்குது. ரொம்ப விவசாய பொருள் ரொம்ப கேவலமான ஒரு நிலைக்கு எட்டு வந்து விட்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? ரொம்ப ரேட்டு அதிகமாகிடுச்சு. ஆனால் இது அறுப்பு கூலி செலவு கூட இன்னுமே பண்ணி எதுவும் பண்ண முடியல சூழ்நிலை. அதான் ரீசனாக போயிட்டு இருக்குது. சட்ட விதிமுறைகளை கெமிக்கல் நிறுவனம் பின்பற்றாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது.